என்னோட லேசினஸை தட்டி எழுப்புற மாதிரி சில்லுன்னு ஒரு கிளைமேட். இன்னைக்கு வேலை செய்யாமல் ஓபி எப்படி அடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நம்ம சமைச்சாதான் நம்ம வயிற்றுக்கு சாப்பாடுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தோசையும் இட்லி பொடியும் வச்சு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு இட்லி பொடி லவர்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. லைஃப்ல ஒரு சில விஷயத்துக்குலாம் நம்ம எவ்வளோ பதில் தேடினாலும் அதுக்கு ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு? அப்படி சுச்சுவேஷனை வேற யாராவது ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களா? ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா நான் யோசிக்கிறது சரியா? இப்படி பல கேள்விகள் நம்மளே கேட்டுப்போம். நம்ம மைண்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காம டைம் வில் ஆன்சர் ஃபார் எவ்ரி திங்னு ஃப்ரீயாக விட்டுறணும். நம்ம லைஃப்பை தண்ணி போகிற பாதை மாதிரி விட்டுறணும். தண்ணி எப்படி கிடைக்கிற பாதையிலலாம் ஓடி பெருசாக அருவி மாதிரி மேலேருந்து கொட்டுதோ, அதே மாதிரி லைஃப்பையும் அது ஃப்ளோவில் விட்டால் சந்தோஷமும் நமக்கு பெருசாக கிடைக்கும். பேசிட்டே இன்றைக்கி என்னுடைய லன்ச் மெனுவை சொல்ல மறந்துட்டேன். லேசி டேன்றதுனால இன்றைக்கி சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சோம்பேறியாக இல்லாமல் இன்றைக்கி ஸ்பெஷலாக சமைச்சவங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.